ஹலோ வீவர்ஸ், இப்போ வந்து ராகி அடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 கப்பு மாவு, சலிச்ச மாவு, ராகி மாவு, அதுக்கப்புறம் 2 ஆனியன், ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அது இல்லாமல் கொஞ்சம் சால்ட்டும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தவாவில் நல்லா கையில் உருண்டை பிடிச்சி கூட தட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா வாழை இலையில் தட்டி அதை வந்து ரெடி பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வேகட்டும். இதுக்கு சுகருக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி காலைல டிஃபனாக எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா வேகணும். சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஃபைனலாக ராகி முருங்கைக்கீரை ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுகருக்கு நல்லது. பெரியவங்க சாப்பிட்லாம். 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அந்த மாதிரி குழந்தை